ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் கூட பத்தவே இல்லை. ஆஃப்டர் டெலிவரி ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஃபிட்டாகவே இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸும் தொள 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 தொளன்னு இருக்குது. வயிறு பெருசாகவே இல்லை. ஆனால் கை கால் மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. இன்றைக்கி வந்து என்னையும் தம்பியும் பார்க்குறதுக்காக என்னோடய பெரிய தாய் மாமாவும் பெரிய அத்தையும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸு அப்புறம் பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூவெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் தம்பிக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அப்புறம் பேசிட்டு அப்புறம் காசுலாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பார்சலும் வந்திருந்து. ஸோ அதையும் பார்க்கலாம். காசு வந்து எங்கள் அண்ணன் செலவுக்கு வச்சுக்கோன்னு காசு கொடுத்துருந்தான். நான் வந்து அதை ஃபுல்லாக ஆர்டராகவே போட்டு தள்ளிட்டேன். நான் கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருப்பேன். என்ன பண்ணுறது, அந்த டைமில் வந்துச்சு ஆர்ட்ரு. அது ரெடியாகி பிரிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. அப்போவே உடனே பிரிச்சுட்டேன். போய் கத்திரிக்கோல் எடுத்துன்னு வரது கூட பொறுமை இல்லை. நான் கையாலே அந்த டேப்பெல்லாம் பிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, திடீர்னு ட்ரைபாட் வாங்கணும்னு தோணுச்சு. காசு இருந்ததுனால உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். செலவுக்கெல்லாம் தேவையில்ல, இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடிலாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, வாங்கினா குவாலிட்டியாக வந்து ரேட் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, அதெல்லாம் மெதுவாக வாங்கிக்கலாம், இப்போ வந்து கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். ஸோ இதுதான் அதோட லென்த்து. ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி இருந்தது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.